வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் நைட்டுக்கு டின்னர்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் கிரேவி தான். அதுக்கு முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகாவும் அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சு. உங்களுக்கு கேப்சிகம் வேணுனாலும் கேப்சிகம் போட்டுக்கலாம். நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம்ட்டு நான் கேப்சிகம் போடலை. இது 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டுப்போம். போட்டு இதை நல்லா வணக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு காஷ்மீரி தூள், அப்புறம் இது கரம் மசாலா, கறி மசாலா, மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு போட்டு இதையும் நல்லா வணக்கிப்போம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நான் சோயா சாஸ் கொஞ்சம், வினிகர் கொஞ்சம், அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஊற்றி இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிப்போம். மசாலாலாம் நல்லா வாசம் போயிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிப்போம். நீங்கள் வேணும்னா கார்ன்ஃப்ளவரை கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி பொரித்து பிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் கொட்டிப்போம். கொட்டிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இன்னும் 5 நிமிஷம் ஆகிடுச்சி. நல்லா கிரேவியோட நம்ம போட்ட கறியும் இதாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் அப்புறம் வெங்காயத்தாலையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.